மேசராசி. மேசராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே உலவிக் கொண்டிருப்பது மிகவும் நற்பலன்களாகும். இதுவாக இந்த 1ஆம் தேதி 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய தொழில் ரீதியான இதுவரையில் தொழில் ரீதியாக இருந்த இடர்பாடுகள் நீங்கி நற்பலன்களை தரக்கூடிய வகையில் வரப்போகுது. உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, மன உறுதியோடு செயல்படுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு சுக்கிரனும் பயிற்சி ஆகிறார். ஏற்கனவே குரு சுக்கிரன் இருவருமே சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் இதுவரையில் இருந்த இடர்பாடுகள் நீங்கி நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. வருமானம் என்னவோ வரும், ஆனால் அதற்கேற்ற செலவுகளும் வரும். 8-12 சுபத்துவத்தின் காரணமாக வெளிநாடு, வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். வெளிமாநிலங்களில் தொடர்புள்ள தொழில் செய்பவர்களுக்கும் புதிய ஆர்டர்கள், ஆஃபர்கள் கிடைச்சி நற்பலன்களை அடையக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. இந்த உங்களுக்கு 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் வீடு, வாகனங்கள் போன்றவற்றிற்கு சில வீண் செலவுகள் ஏற்படலாம். சிலருக்கு தாயாரின் உடல்நிலை சற்று பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். இளம் வயதை சேர்ந்த சிலருக்கு, அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய சிலருக்கு இந்த காலகட்டம் 7.5 சனி நடக்கிற காரணத்தில் அவர்கள் தனி குடித்தனமாக போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தின் ஜூன் 1ஆம் தேதியே உங்களுக்கு சந்திராஷ்டமம். மிக்க நன்றி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனின் செயல்பாடுகள் இந்த முறை மிக சிறப்பாகவே உள்ளது. ராசிக்கு 11ல் சனி இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு மாறப்போகிறார். அப்படி ராசிக்கு 3ல் குரு மாறும்போது 7, 9, 11 இந்த இடத்த பார்ப்பார். அதுவும் உங்களுடைய பாக்கியாதிபதியை குரு பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷமான அற்புதமான மாதமாக இது இருக்க போகுது. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். அதுவும் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட வகைகளில், அதுவும் திருமணமாகாத சிலருக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக ஏற்கனவே இருந்த மனக்குழப்பம் அகன்று ஒரு மனதுக்குள்ள ஒரு தெளிவான தைரியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். 5ஆம் இடத்தை சனி பார்ப்பது, அதுவும் 9ஆம் அதிபதியான சனி பார்ப்பது, அதுவும் குரு பார்வையில் இருக்கக்கூடிய சனி பார்ப்பது மிகவும் அற்புதம். மனதில் தெளிவும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. 3ஆம் இடத்துல செவ்வாய் பார்த்துட்டு இருக்கிறார். அதனால் உங்களுடைய சகோதரர்களோடு சிறு கருத்து வேறுபாடுகள், சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்கள அனுசரித்து நடந்துக்கிறது நல்லது. 9ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்க்குற காரணத்தினால இந்த 9ஆம் இடம்ங்கிறது சேத்திராடனம், பாக்கியம் அப்படிங்கிற காரணத்தினால சிலருக்கு குழந்தை பிறப்பு போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சேத்திராடனம் போகிறதுக்கான, அதாவது பரிகார ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பங்கள் அமையும். மிக்க நன்றி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியைச் சேர்ந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய குரு உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து விலகி 2ஆம் இடத்துக்கு போகப் போகிறார். இதுவரைக்கும் இருந்த நோய் தாக்குதல், உடல்நிலை பாதிப்புகள் அகன்று மிகவும் நற்பலன்களை அடையப் போகிறீர்கள். வீண் அலைச்சல், நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மாறான சில சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கும். இந்த ஜென்ம குருவினுடைய இருக்கிற காரணத்தினால். ஆனால் அவற்றிலெல்லாம் விடுவிக்கப்பட்டு மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வரப்போகிறீங்க. இதில் 2ஆம் இடத்துக்கு உச்சமடைஞ்ச குரு 6, 8, 10 இந்த இடங்களை பார்க்க காரணத்தினால உங்களுக்கு கடன் நிவாரணம் உண்டு, நோய் நிவாரணம் உண்டு. 8ஆம் இடத்தில் குரு பார்க்கணும், உயிர் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே தாய் தகப்பனோ அல்லது உங்களுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சிலரோடு சேர்ந்து தொழில் செய்ய விருப்பப்பட்டவங்களுக்கு அந்த தொழிலை தாராளமாக செய்யலாம். சிலருக்கு தன்னுடைய தகப்பனார் செய்யக்கூடிய தொழிலையே கையில் எடுத்து அவங்களும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ஜூன் மாதத்தில் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும்
10ஆம் இடத்தை உச்சமடைஞ்ச குரு பார்க்கறதால் தொழில் சிறப்படையும். தொழிலில் இதுவரைக்கும் இருந்த தங்குதடை, குழப்பங்கள் சரியாகும். 8 குடையவர் 10ல் 9 குடையவர் 10ல் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, அதிகாரிகளின் ஆதரவு போன்றவை கிடைக்கும். அதிலும் குறிப்பாக ஜெனடிக், அதாவது ஏற்கனவே உங்களுடைய முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்த தொழிலை நாமளும் செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த முறை முன்னோர்கள் செஞ்ச தொழிலை தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை சாதகமாக அற்புதமாக இருக்குது. மற்றபடி 4ஆம் இடத்தை சனி பார்க்குறது ஒரு பலகீனம்தான். 5 குடைய கிரகம் 5, 7 ரெண்டும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருப்பது பணவரவு இல்லவோ நல்லாவே தான் இருக்குது. ஆனால் 4ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பார்வையில் இருக்கிற காரணத்தினால், அந்த சனி 8ஆம் அதிபதியாக போகிற காரணத்தினால தாயின் உடல்நிலை சற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு வாகனங்களால் வீண் தேவையற்ற சில செலவுகளும் வந்து போகும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2, 8ல் ராகு கேது, 9ல் சனி அதுபோக உங்களுக்கு ஜென்மத்தில் குரு வர்றார். இந்த ஜென்ம ராசிக்கு குரு வந்தாலுமே கூட அவர் உங்களுக்கு ராசிக்கு அதாவது பாக்கியாதிபதியாக இருக்கிற காரணத்தினால ஒரு அற்புதமான பலன்களை உங்களை வழங்கப் போகிறார். மனதில் தைரியம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறது உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அதிலும் குறிப்பாக பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு விசேஷமான நற்பலன்களை அடையக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. இந்த பூச நட்சத்திர அதிபதியான சனி 9லிருந்து குருவால் பார்க்கப்படக்கூடிய இந்த காலகட்டங்கிறது பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு விசேஷமான தொழில் வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவை ஏற்படும். என்னதான் தொழில் நல்லா நடந்தாலுமே கூட உங்களுடைய பணவர ஸ்தானத்தில் பாவகிரகங்கள், அதாவது கேது, சனி 2னுடைய தொடர்புகள் உங்களுடைய பணவர ஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். பொருள் வந்தாலும் கூட அதற்கு தகுந்த மாதிரியே செலவுகளும் கையோடு இருக்கும். வாகன சம்பந்தப்பட்ட இனங்களிலும் சிலருக்கு செலவுகள் ஏற்படும். சிலருக்கு மனைவி சம்பந்தப்பட்ட வகையிலும் செலவுகள் ஏற்படும். இளம் வயதினருக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். புதிதாக பார்ட்னர்ஷிப் அமையணும்னு நினைக்கிறவங்களுக்கு புதிதாக பார்ட்னர்ஷிப் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிக பிரமாதமான மாதமாக இருக்க போகுது. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமங்கிறது இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் 7, 8 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டமம் ஆகும். இதை தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். சிம்மராசி நேயர்கள், ஏற்கனவே சிம்மராசிங்கிறது உங்களுக்கு அஷ்டமத்து சனி காலமாக இருக்குது. 12ல் குருவும் மாறுது. இந்த அமைப்புகள் அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனாலுமே கூட உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்தில் திக்பலத்தோடு, அதற்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாவது, ரெண்டுமே சிறப்பான நிலையை இருக்குது. அதன் காரணமாக உங்களுக்கு வருவாய் நல்லா, வருமானம் எல்லாமே அற்புதமாக இருக்கும். வருவாய் நல்லா பிரமாதமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும். 11ல் சூரியன் வரக்கூடிய இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ஆரோக்கியத்தன்மை சீரடையும். மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்படும். வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் சிலருக்கு ஏற்படும். கடன்கள் சிலருக்கு கிடைக்கும். அதாவது 4, 8 இந்த 2 ஸ்தானங்களையும் குரு 12ஆம் இடத்துலேருந்து பார்ப்பதால் விபரீத ராஜயோகம் ஏற்படுற காரணத்தினாலும் உங்களுக்கு எதிர்பாரான தொழில் ரீதியான மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அஷ்டமத்து சனி நடக்கிற காரணத்தினால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வுகள் மேலே உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். இருந்தாலும் பதவி உயர்வு என்பது தற்சமயம் கிடைக்கும். கிடைச்சதை நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல விரயத்தில் 10ஆம் அதிபதி வர்றது அவ்வளோ சிறப்பான இல்லை. தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்ய விரும்புபவர்கள் இந்த மாதத்தில் தாராளமாக மாற்றங்கள் செய்யலாம். அஷ்டமத்து சனியின் காலம் என்பதால் சற்று நிதானித்து செயல்படுவது நல்லது. நீங்கள் ஒன்று நினைக்கும் போது அது வேறொன்றாக நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும். அவ்வப்போது அதுவும் பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் 11 சூரியன் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்துக்கும் 10, 11ல் சூரியன் வர்ற காரணத்தில் எல்லாத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் 9, 10 ஆகிய 2 தேதிகளும் சந்திராஷ்டமம். அடுத்து கன்னிராசியை சேர்ந்த நேயர்கள் உங்களுக்கு 7, 8ல் செவ்வாய்
அதாவது 7ல் சனி 8ல் செவ்வாய் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. 11ல் குரு வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த குருவை போய் இந்த செவ்வாயின் பார்வைக்கு வர்றாப்படி. அதனால உங்களுக்கு ஏற்கனவே கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இருந்த பிணக்குகள் இன்னும் கொஞ்சம் தீர்வதற்கு இன்னும் இன்னும் இந்த மாதம் முழுசும் முடியணும். பேச்சுவார்த்தைகள் சில சொத்து சம்மந்தப்பட்ட, சில கணவன் மனைவி உறவு சம்மந்தப்பட்ட அல்லது பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதத்தில் அவ்வளவு வெற்றிகரமாக முடியாது. சில குழப்பங்கள் ஏற்படும். சில தடுமாற்றங்களும் குழப்பங்களும் ஏற்பட்டு அதன் பிறகுதான் சரியாகும். இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் 7ல் சனி 8ல் செவ்வாய் அப்படிங்கிற 8, 9 இதில் அப்படிங்கிற மாதிரியான செவ்வாய் 7ல் சனி 8ல் செவ்வாய், அதற்கப்புறம் 9ல் செவ்வாய் அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள் இருப்பதால் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சுமாரான பலன்களையே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் 11ல் குரு வந்த காரணத்தினால் சொத்து சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் சில பிரச்சனைகள், சில சச்சரவுகள் ஏற்பட்டு அது ஒரு முடிவுக்கு வரும். வாகனங்களால் சிலர் பேருக்கு ஃபைன், போலீஸ் காவல்துறை மூலம் ஃபைன் கட்டுறதுக்கான சோர்ஸ் எல்லாம் கூட இந்த மாதத்தில் வரும். ஆனாலும் கூட பெரிய ஒரு பாதிப்போ விபத்து கண்டமோ எதுவும் அப்படியெல்லாம் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கணவன் மனைவி உறவுகளுக்கு சிக்கல் ஏற்பட்டவங்க அதை சிக்கலை தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக நடக்கும். இந்த தொழில் ரொம்ப நல்லாவே இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல தேர்ச்சியும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எக்காரணத்தை கொண்டும் தவறான குறுக்கு வழிகளை கடகசனி நடந்திருக்கல, தவறான குறுக்கு வழிகளில் பணம் சம்பாதிக்கலாமா, வேறு ஏதாவது தூண்டுதலின் பேரில் ஏதாவது குறுக்கு வழியில் ஈடுபடார்கள். அது வீண் பிரச்சனையை ஏற்படுத்தும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 11, 12 ஆகியவைகள் சந்திராஷ்டம். துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 10ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறாரு. அது அவ்வளோ சிறப்பாக இல்லை. இருந்தாலுமே கூட 6ல் சனி இருக்குது. அற்புதமான சனி 6ல் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி 9, 10 இடங்களில் ரொம்ப வலுவான அற்புதமான முறையில் சஞ்சாரிக்கிறார். அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து போராடி வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. ஏற்கனவே குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிகிட்டு இருந்தார். இப்போ அவருடைய பார்வையை விலகி இருக்குது. அதனால் முன்பு இருந்த அளவுக்கு தைரியமாக எதையும் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மைங்கிறது குறையும். இதிலும் அவசரம், படபடப்பு, வேகம் போன்றவை இருக்கும். சில பேரோட பார்ட்னர்ஷிப்பு மனைவி கணவன் மனைவிகளோடு ஒத்துப்போய் நிதானத்து பேசுவது நல்லது. திடீர் அவசர பயணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது பொருள்களை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவசரமாக போகக்கூடிய தன்மைகள் உண்டு. இதன் மூலம் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட இனங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் கிடைக்கும். வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடியது, அதாவது கிரைய விக்கிரயங்கள் செய்கிறதுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அற்புதமாக இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு கட்டாயம் ஏதாவது ஒரு வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட ஒன்று நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும். இல்லைன்னா நீங்கள் ஆடியோ ஆஃபீஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக அது இந்த மாதத்தில் இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். உறவுகளுக்குள் திருமணம் விசேஷங்கள் கைகூடும். அதுபோக ஏற்கனவே உறவுகளுக்குள் இருந்த பிணக்குகள் சரியாகும். அப்பா மகனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உறவுகள் சற்று சீராக ஆகும். அம்மா மகளுக்குள்ளேயே, அதாவது தாய் மகன்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உறவுகளும் சற்று இந்த மாதத்தில் ஒரு சீராக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பணவரவு சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்களுடைய பொருளாதார ஸ்தானாதிபதி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 8ஆம் இடத்துக்கு மாறுற காரணத்தினால இப்போ பணவரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கும். இருப்பினும் பணவரவு வர்றதே ஒரு பெரிய விசேஷம்தான். கடன்கள் கிடைக்கும். வாகன கடன்கள் வாங்குறவங்க வாங்கலாம் தாராளமாக. குழந்தைகளின் ஆரோக்கியத்தன்மை மேம்படும். கல்வியில் உயர்வு ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கிறது 13, 14 இந்த 2 தேதிகளுமே சந்திராஷ்டம். அதில் கவனமும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. அடுத்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இந்த மாதத்தின் 1ஆம் தேதியே உங்களுடைய யோகரான குரு உச்சமடைஞ்சு உங்களுடைய ராசியை பார்க்க துவங்குகிறார். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ல் இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்றுத்தான் இருக்கிறார்.
எனவே இந்த மாதத்தின் மிக சிறந்த ஒரு மாதமாக உங்களுக்கு இருப்பபோது நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் கிடைக்கப் போகிறது. உங்களுக்கு ஏதாவது வாகனங்கள், அதாவது வீடு வாகனங்கள் விக்கிரயங்கள் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் ரெடியாக போகுது. மாமனார் வீட்டு சொத்துக்களை எதிர்பார்க்குறவங்களுக்கும், மாமியார் வீட்டு சொத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கும் மாமனார், மாமியார் சொத்து பத்துக்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. மாமனார் வீட்டில் இதுவரைக்கும் இருந்த பிணக்குகள் சரியாகும். சொத்து சம்மந்தப்பட்ட எல்லச்சண்டை கொள்ளச்சண்டைகளும் இனிமேல் ஒரு பைசூலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்கள் கல்வியில் உயர்ந்த அந்தஸ்தை நிலையை பெறக்கூடிய புகளும் உண்டு. திருமணம் நிச்சயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே இது நிலம் புலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகளை சமாதானமாக அவங்களே சமாதானமாக உங்களுக்கு போகிறதுக்கான சமாதானமாக போகலான்னு சொல்லி அவங்களே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு வில்லங்க விவகாரங்களில் பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் உங்களுக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தில் இந்த குரு இருக்கிற காரணத்தினால் சிலருக்கு குழந்தை பேர் உட்பட சேத்திராடன் குழந்தை பேர் உட்பட பல விதமான நற்பலன்களை வாரி வழங்க உள்ளார். இந்த குரு பகவான் இப்படி வரும்போது இந்த சூரியன் 7, 8 ஆகியவை பயிற்சி ஆகிற காரணத்தால் தொழில் ரீதியாக எதையேனும் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருப்பது நல்லது. சற்று பொறுமையை காப்பது நல்லது. மற்றபடி வாகனங்கள் விற்பனை மூலம் வாகனம் அல்லது நிலபலன் விற்பனை மூலம் உங்களுக்கு பொருள் வரவு உண்டு. 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிற காரணத்தினால உங்களுக்கு கடன்களுக்கு ஏதாவது லோன் எதிர்பார்த்துருக்கவங்க லோன் கிடைக்கும். வீடு வாகனங்கள் அமைக்கிறதுக்கு கால் போடுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. பொதுவாக இது வரைக்கும் இருந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஒரு முடிவுக்கு வரும். தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தொழில் ரீதியாக அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லது. இந்த மாதத்தின் சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் 15, 16 தேதிகள் சந்திராஷ்டமம் ஆகும். அடுத்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 8ல் குரு வந்திருக்கிறாரு. ஆனால் ஏற்கனவே 4ல் சனியும் இருக்குது. அப்போ 5, 6 இந்த 2 இடங்கள்லையும் செவ்வாய் பயிற்சியாக உள்ளார். பொதுவாகவே இந்த பயிற்சிகள் என்பது இந்த மாதம் ஒரு மிதமான ஒரு மாதம் தான் சொல்லணும். ஆனால் 2ஆம் இடத்துல குரு சுக்கிரனுடைய தொடர்புகள் 2ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால நல்ல பொருள் வரவு, பண வரவு உண்டு. அதாவது ஏற்கனவே வர வேண்டிய பாக்கி சாக்கிகள் இருந்தால் அது அவங்களுக்கு வரும். இதுபோக கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொஞ்சம் நம்ம கட்டி ஓர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய தாயாரின் உடல்நிலை பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ சற்று ஆரோக்கியத்தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதேனும் வாகன கடன்கள் இருந்தால் அவைகளை எல்லாம் ஓர்ஸ் பண்ணி வைக்கிறது நல்லது. இல்லாவிட்டால் அதில் ஏதாவது ஒரு தர்ம சங்கடமான சூழல் ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு மத்தியமான ஒரு மாதமாக தான் சொல்லணும். பெரிய அளவுக்கு சிறப்பை எதிர்பார்க்க முடியாது. புதிய வாடிக்கையாளர்கள் எதிர்பார்க்க முடியும். உத்தியோகத்தை மாற்றத்திற்கு முயற்சிகள் செய்யாமல் இப்போதைக்கு இருப்பது இந்த மாதம் முழுவதும் பொறுமையாக இருப்பது நல்லது. தொழில் முனைவரை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக சில புதிய வாடிக்கையாளர் உங்களுக்கு வருவார்கள். அவங்கள பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வாடிக்கையாளர்களாலும் கூட நல்ல வருவாய் என்னவோ இருக்கும். தொழில் ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் இந்த மாதம் என்னவோ சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் மற்றபடி உங்களுக்கு உடல் நலம், மனநலம் போன்றவை சற்று சிறு பாதிப்புகளை இந்த குரு அதாவது இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தர இருக்குது. மற்றபடி உங்களுக்கு சந்திராஷ்டமங்கிறது உங்களுக்கு தனுசு ராசி சேர்ந்தவங்களுக்கு 17, 18 இந்த 2 தேதிகளும் சந்திராஷ்டமம் ஆகும். அடுத்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முதல் 15 நாட்கள் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பார்க்கப்பட போகிறார். உங்களுடைய உபஜய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் பயிற்சி அடைஞ்சு அதாவது குருவால் பார்க்கப்பட போகிறார். உங்களுடைய ராசியும் குரு பார்க்க போகுது. இது மிக அற்புதமான ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சிக்கு நல்ல
பலன்கள் கிடைக்கக்கூடியது. நல்ல தகவல்கள், நல்ல செய்திகளும் நல்ல தகவல்களையும் நீங்கள் கேள்விப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் 5ல் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய சில தேவையற்ற மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவார். சில பேராசை பெருநஷ்டங்கிற தேவையில்லாத ஆசைகள் எதையாவது வளர்த்துக்கிட்டு யாருடைய பேச்சையாவது கேட்டு ஏதாவது ஒரு பொருள் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கலாங்கிற ஏதாவது குறுக்கு வழியில் ஏதாவது செயல்பட்டு விடாதீர்கள். அதன் மூலம் தேவையற்ற வம்பு வழக்குகள் வரக்கூடிய ஆபத்துகள் உண்டு. 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுடைய தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தன்மை சற்று பாதிப்படையும். தகப்பனுக்கு கடும் பாதிப்பை இந்த 15 நாட்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. அதுபோக உங்களுக்கு உயர் அதிகாரிகளின் சில அல்லதொல்லைகளும் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிற காரணத்தினால் இந்த மாதத்தை அனைத்தையும் சமாளித்து வெற்றிகரமாக மாதமாக இருக்க போகுது. குறிப்பாக 4ஆம் அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு, அதாவது 4 இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறார். அதனால் சில தேவையற்ற மனக்குழப்பங்கள், அவசரம், போட்டி பொறாமை, ஏதாவது வீண் அலைச்சல் போன்றவை ஏற்படக்கூடும். எதிலும் நிதானிக்கிறது நல்லது. குரு பயிற்சி வந்திருக்கிறங்கிற காரணத்தினால அவசரமாக எந்த முடிவும் எடுக்காமல் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானித்து முடிவெடுக்கிறது நல்லது. வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானம் காட்டுவது ரொம்ப நல்லது. ஏனென்றால் இந்த செவ்வாய், சூரியன் ஆகிய கிரகங்கள் 5ஆம் இடத்தில் பயிற்சி ஆகும்போது வீண் மனக்குழப்பத்தை, ஏதாவது பேராசையை தூண்டி அதன் மூலம் ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடும். எது எப்படி இருந்தாலும் குருவினுடைய அருள் கடாட்சம் இருப்பதால் உங்களுக்கு எல்லாவற்றையும் சமாளித்து வரக்கூடிய நிலைமை தான் இருக்குது. ஆனாலுமே கூட நிலம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சற்று நிதானிப்பது நல்லது. சொத்து சம்பந்தப்பட்ட பிரிவினைகள் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதானிக்கிறது இப்போதைக்கு இந்த மாதத்துக்கு தள்ளி வைக்கிறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லி பார்த்தா மகரத்துக்கு 19, 20 இந்த 2 தேதிகளும் சந்திராஷ்டமம் ஆகும். அடுத்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் ஒரு மிகச்சிறந்த மாதமாக இருக்க போகுது. உங்களுடைய ராசி அதிபதியை குரு பார்க்கறது ரொம்ப அற்புதமான நல்ல பலன்தான். இதுவரைக்கும் இருந்த ஒரு மனக்குழப்பம், வீண் செலவுகள் எல்லாமே இனிமேல் குறையும். ஏதேனும் இடமாற்றத்தை விரும்புகிறவங்க தாராளமாக இடம் மாற்றலாம். தொழில் ரீதியான மாறுதல் செய்யக்கூடியவங்க தாராளமாக தொழில் ரீதியான சில மாற்றங்களை செஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தையும் அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தையும் பார்க்க ஆரம்பிப்பார். அதனால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது ரொம்ப நல்லது. மாதத்தின் முதல் பகுதியில் சற்று வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம். சில பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. வீடு, வாகனங்கள் ஏதாவது கிரைய வைக்கிறவங்கள் பண்ணுறதுக்கு, அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, லக்ஸுரியான வாகனம், கார் வாங்குறது, இந்த மாதிரியான அற்புதமான நல்ல பலன்களை இந்த மாதத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த கடன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடன்கள் தாராளமாக வாங்கலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பிற்காலத்தில் அதை கட்டிடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். ஏற்கனவே தொழில் ரீதியான மாற்றத்தை விரும்புகிறவங்க தாராளமாக இடமாற்றத்தை செய்யலாம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம்ங்கிறது இனி ஏற்கனவே இருந்த ஏதாவது பிணக்குகள் இருக்கும். அது இனி ஓரளவுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு சற்று எச்சரிக்கையும் கவனமும் தேவைப்படுகிறது. குடும்ப உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. தனிக்குடித்தனம் விரும்புபவர்கள் தாராளமாக போகலாம். தனிக்குடித்தனம் போகிறவன்னு விருப்பப்படக்கூடிய இளம் வயதானவர்கள் தடுக்க வேண்டாம். 2ல் சனி இருப்பதால் தனிக்குடித்தனம் போகக்கூடிய அமைப்புகள் அவர்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவும் செலவும் நல்லதும் கெட்டதுமான மாதம் கலந்த மாதமாக இருக்குது. தொழில் ரீதியாக அற்புதமாக இருக்குது. வருமானம் நல்லா தான் இருக்குது. மனதுக்குள்ளே ஒரு தெம்பும் உற்சாகம் அடையக்கூடிய மனதும் உடலும் பிரமாதமாகவே இருக்குது. நீங்கள் கால பைரவரை வணங்கி வர்றது ரொம்ப நல்லது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமங்கிறது 22, 23 தேதிகள் சந்திராஷ்டமம் ஆகும். அடுத்து 12வது ராசியான மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஜூன் மாதத்தில் 3, அதாவது சூரியன் 3, 4
குரு 5ஆம் இடத்திலும், சனி உங்களுடைய ஜென்ம ராசியிலும் உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த காலகட்டங்கிறது ஜென்மச்சனிங்கிறது எப்பவுமே ஒரு ராசிக்கு ஒரு பெரிய மைனஸ் தான். இருந்தாலுமே கூட உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் அடைஞ்சு உங்களுடைய ராசியவே திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இது இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு ம ஜென்மச்சனியினுடைய அதிதீவிரமான பாதிப்புகள் குறையும். ஏதாவது எதிர்பார்ப்புகளை நீங்கள் மனசுக்குள்ள வளர்த்திக்க கூடாது. உங்களுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சில பாதிப்புகள் இருக்கும். ஜென்மச்சனி நடக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது நடக்கணும், இது நடக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் வேண்டாம். உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட எதிர்பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாகவும் தொழிலும் நல்லாவே இருக்கும். பெரிய பிரச்சனைகள் இருக்காது. தொழில் மாற்றத்தை விரும்புகிறவங்களும் தாராளமாக மாறலாம். ஏதாவது சொத்துக்கள் விற்பனை எதிர்பார்க்கிறவங்களுக்கும் தாராளமாக சொத்துக்கள் விற்பனையாகும். ஏற்கனவே தொழில் நல்லா நினச்சிட்டு இருந்தாலுமே கூட சொத்து பத்து வாங்குறதுல எங்களுக்கு பலவிதமான குழப்பம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் வேறு மாதிரி இருந்து சில குழப்பங்கள் ஏற்பட்டு இருந்தது. இந்த குழப்பங்கள் இந்த மாதத்தில் நீங்கி சொத்துக்களுக்கு நீங்கள் அதாவது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழல் ஏற்படும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் சுக்கிரன் குரு 2 பேரும் பார்க்குது. வாகனங்கள் வாங்குறதுக்கு, புதிய வாகனங்கள் வாங்குவது, புதிய சொத்துக்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் இருக்கும். என்ன இருந்தாலும் ஜென்மச்சனி நடக்கும்போது எதிலும் சில தடங்கல் குழப்பம் ஏற்பட்டு சரியாகும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயே அப்பப்போ சில சிக்கல்கள் பிரச்சனைகள் அது பிறகு சரியாகும். உங்களுக்குள்ளும் அப்பப்போ சில நரம்பியல் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் திரும்பவும் சரியாகக்கூடிய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட உங்களுக்கு சகல வகையில் லாபஸ்தானத்தை குரு சுக்கிரன் பார்க்குறனால பணவரவு அற்புதமாக இருக்கும். உங்களுடைய ராசியை குரு பார்க்கனால மனதும் உடலும் அற்புதமாகவே தெம்பாகவும் உறுதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இது இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான மாதம். கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் சற்று நிதானிப்பது நல்லது. கண் சம்மந்தப்பட்ட கோளாறுகள், பல் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வந்தால் உடனடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது. மீன ராசிக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமங்கிறது 24, 25 தேதிகள். மிக்க நன்றி. வணக்கம்.